அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட காஞ்சிரங்குடா கிராம சேவகர் பிரிவின் ஒரு பின்தங்கிய கிராமமே ஸ்ரீவல்லிபுரம் கிராமமாகும். இக்கிராமத்தில் 194 குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இவர்களின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி தொழில் மற்றும் கூலித் தொழில் காணப்படுகிறது. முன்பொரு காலத்தில் ஆங்கிலேயரின் ஆட்சியில் இந்தியா, கேரளா மாநிலத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களின் வாரிசுகள் இக்கிராமத்திலே வசித்து வருகின்றனர். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிலத்திலேயே இவர்கள் ஓலை குடிசைகள், தகர கொட்டில்கள் மற்றும் தற்காலிக வீடுகள் அமைத்தே வாழ்ந்து வருகின்றனர். பெரும்பாலான மக்கள் ஓலை குடிசைகளிலும் தகர கொட்டில்களிலும் மிகவும் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள குடும்பங்களின் ஆண்கள் கூலித் தொழிலாளர்களாகவும், பெண்கள் வெளியில் யாசகம் செய்து குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை நடாத்தி வருகின்றனர். இக்குடும்பங்களின் வருமானம் இவர்களின் வாழ்க்கை செலவுகளுக்கு போதாமையினால் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகிறார்கள். இங்குள்ள குடும்பங்களின் கோரிக்கையாக நிரந்தரமான வீடும் மலசல கூடங்களுமே பிரதான கோரிக்கையாக காணப்படுகிறது. நிரந்தர வீடு மற்றும் மலசல கூட வசதியின்மையினால் ஓலை குடிசைகளிலும் தகர கொட்டில்களிலும் பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் மற்றும் சிறிய குழந்தைகளுடன் மிகவும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இக்குடும்பத்தினர். அந்த வகையில் இலங்கையின் இன மத வேறுபாடின்றி பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் வன்னிஹோப் நிறுவனத்திடம் இக்கிராம மக்கள் உதவி தேடி வந்திருக்கின்றனர். ఏంది తొలిలేంది లేదు, మాకు పనులేంది లేదు, అలా ఉన్నాళ్ళం కూడా చిన్న చిన్న வணக்கம், என் பேர் சின்னராசா ஜனிதா. நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் பிரதேசத்தில் ஸ்ரீவல்லிபுரம் காஞ்சிரங்குடான்ற கிராமத்தில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் முன்னொரு காலத்தில் இப்படி வெள்ளக்காராக்கள் ஆட்சி செய்ய வரக்குள்ள அவங்க வேலைக்காராக்களாக கொண்டு வந்த ஒரு 30 குடும்பம். ஆனால் அவங்க போனது பிறகு எங்களுக்கு இங்கே இருந்த ஆக்கள் எங்கள் பரம்பரையை கூட்டிகிட்டு போகலை, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாட்டியும் இப்படி ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுன்றது இல்லாமல் அவங்க இப்படி தான் ஒரு காட்டு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்காளி போய் குடிசை போட்டுக்கொண்டு காட்டை வெட்டி வெளிசாக்கிண்டு வேட்டையாடி கொண்டு குடிசையில் போட்டு கொண்டு இருந்தவங்க. அவங்க இப்போ அந்த கொஞ்சம் குடும்பம் இப்போ ஒரு 100 குடும்பமாக இருக்கி அந்த குடும்பங்களுக்கு இப்போ பரம்பரை சொத்து வீடு வாசல் அப்படி என்று ஒன்றும் இல்லை, கஷ்டத்திலான்னு இருக்கும். நாங்களே சொந்தமாக உழைச்சி எங்களுடைய இந்த கூலி தொழிலில் வர சம்பளத்தால் அண்டைக்கு எங்களால் சாப்பிடத்தான் முடியுமே, சேர்த்து வச்சு இந்த பிள்ளைகளை படிப்பிக்கவும் எங்களுக்கண்டு தேவையான நாங்கள் இருக்கிற வீடு வாசல்களை கொஞ்சம் இதாக்கவும் எங்களால் இயலாமல் இருக்கி பார்த்து உதவி செய்யுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி. எனவே நல்லுள்ளம் கொண்ட நல்லுறவுகளே, இம்மக்களின் துயரங்களை துடைக்க முன் வாருங்கள்.